வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். 2ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளான்ஸு, அதை பண்ணும் இதை பண்ணும், ஏகப்பட்ட ஐடியாஸு, வானத்தை வெல்ல விளைப்பேன் அப்படி எப்படின்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்க முடியாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாங்க, நான் எப்படியோ நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க. ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் சுணக்கமாகும். இந்த வாரத்தின் 2ஆம் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்க முயல் ஆமை ரேஸ் ஓடிச்சு அப்படின்னு. அதில் முயல் ரொம்ப முன்னாடி வந்துட்டு ஐயே இவன் கூட போய் நான் ரேஸ் ஓடினேன்னு சொல்லி படுத்து தூங்கிடுமா. ஆனால் ஆமை விடாமல் மெதுவாக நான் முன்னாடி போய் வின் பண்ணி எடுத்துருவோம் இருக்காது சொல்லுவோம். ஏறத்தாழ அந்த கதை மாதிரி ஆகிடும் 2ஆம் பகுதி. ரொம்ப சுணக்கங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எதையுமே ரியலிஸ்டிக்காக திங்க் பண்ணுங்கள், ரியலிஸ்டாக பிளான் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸாக நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா சில நேரங்களில் முயல் தூங்கி ஆமை ஜெயித்த கதையாக போயிடும். அதனால் உங்கள் பிளானிங் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் காலம் என்பது இருக்கிறது. அதில் தான் நீங்கள் சாதிக்க முடியுமே தவிர, நம்ம ரொம்ப ஆசைப்படுறோன்னு சொல்லி ஒரு தென்னை மரம் வளர்கிறது இப்போல்லாம் இந்த இதில் வருது, குட்டை தென்னை மரம்லாம் 5 வருஷத்தில் வளருதுன்றான். 5 வருஷமாக அது ஓணுமில்ல. நான் வச்சு 1 இயர்லேயே எனக்கு மரம் வளரணுன்னா எப்படி வளரும்? ஸோ அது மாதிரி உங்கள் திட்டமிடுதலில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.